ஆக்டர் சிவகார்த்திகேயனோட நெக்ஸ்ட் படமான அமரன் படத்தோட அப்டேட் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ரிலீஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருக்காங்க. நம்ம கமல்ஹாசனோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான RKF. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்குமார் பெரியசாமி தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு. வந்து இந்த படமாக இருக்கலாமா, அப்படி இல்லைனா தங் லைஃப், அப்படி இல்லைனா STR48 இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். புதன்கிழமை ரிலீஸ் ஆகிற அப்டேட் வந்து எந்த படத்தை தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்தவரை சிவகார்த்திகேயன் படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இல்லைன்னா நவம்பரில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இயரோட எண்டில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் பேரா சாய் பல்லவி நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு நம்ம ஜி பிரகாஷ் மியூசிக் போகிறாரு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் சூர்யாவோட பர்த்டே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா கங்குவா படத்துலேருந்து அப்டேட் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் ப்ளே ஆகும். ஒன்று ப்ரெசென்ட்டும் ஒன்று பாஸ்ட்டு. ஸோ ப்ரெசென்ட்டோட கேரக்டரோட ரிவீல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது சூர்யாவோட பர்த்டே ஸ்பெஷலாக. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, சூர்யா பர்த்டே ஸ்பெஷலாக சூர்யா 44ஓட ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டில் லுக்கும் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் யாஷ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டாக்ஸிக்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் நடிக்க போகிற அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டு வந்தாச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் ஸ்டார்ட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மலையாள ஆக்டர் தபினோ தாமஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ண போகிறாராம். அதாவது இவர் ப்ளே பண்ணுற ரோல் பொறுத்தவரையும் வில்லன் ரோலாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 ஹீரோயினையும் ப்ளே பண்ண போகிறாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட யஷோட கம்பேக் எந்த மாதிரி இருக்க போகுது சொல்லிட்டு ஆஃப்டர் KGF 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் ட்ரக் மாஃபியாவை பேஸ் பண்ணி எடுக்க போகிறாங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஸ்ருதிஹாசன் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா இந்த இயரோட எண்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025 நெக்ஸ்ட் இயர் எண்டில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் அஜித் குமாரோட குட் பேட் அக்லி படத்தோட நெக்ஸ்ட் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்தோட எண்டில் ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து விடாமுயற்சி படத்துக்கான கிளைமேக்ஸ் போர்ஷன் ஷூட்டிங்கில் இருக்கார். இந்த படத்தோட நெக்ஸ்ட் ஷெடியூல் அதாவது ஆகஸ்ட் ஷெடியூல் இல்லாமல் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் ஷூட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம அஜித்தோட குட் பேடே அக்லி எந்த மாதிரி அவுட்புட் வர போகுதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா அதிக் ரவிச்சந்திரன் நம்ம மார்க் ஆண்டனி படத்தோட டேரக்டர் தான் அதிக் ரவிச்சந்திரன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவரோட குக்கிங் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.